கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1884 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 4 அதிகாரம் 2வது வசனம், நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய், புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி. புறஜாதிகள் ஆண்டவரை அறியாமல் வேறு வழிபாடுகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறவர்களுக்கு கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க. இதுவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஆண்டவர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம், நீ உண்மையோடு நியாயத்தோடு நீதியோடு இயேசுவிடத்தில் வருவாயானால் புறஜாதிகளுக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவரை அறியாதவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், மேன்மை அடைவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதுவரை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாருங்கள், உண்மையோடு வாருங்கள், நியாயத்தோடும் நீதியோடும் வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைத்து சொல்லுகிறார். அந்த அழைப்பிற்கு வாருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, புறஜாதிகளுக்கும் நான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கிற தேவ வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீதியோடும் நியாயத்தோடும் உண்மையோடும் வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். உங்களைத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் இதுவரை ஆண்டவராகிய இயேசுவை, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கு அழைக்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அழைக்கிறார். நீங்கள் எங்கெங்கோ போனீர்கள், எங்கெங்கோ சுற்றினீர்கள், ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவிடம் வாருங்கள். அவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார், தருவதற்காக. பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.